சார் என்ன சாப்பிட்றீங்க? சார் என்ன சாப்பிட்றீங்க? ஒரு பிளாக் ஃபாரஸ்ட். ஒரு ஒயிட் ஃபாரஸ்ட். வேறு ஏதாவது வேணுமா? இல்லை, அவ்வளோதான். தேங்க்ஸ். அண்ணா, என்னண்ணா இது? நான் ஆர்டர் பண்ணது ஒயிட் ஃபாரஸ்ட். நான் பிளாக் ஃபாரஸ்ட் கொடுத்துருக்கீங்க. அண்ணா, நான் பிளாக் ஃபாரஸ்ட் தானே கேட்டேன். ஒயிட் ஃபாரஸ்ட் கொண்டு வந்திருக்கீங்க. சாரிங்க, கேக்கு மாறிடுச்சு. போயிட்டு ஒயிட் ஃபாரஸ்ட் எடுத்துட்டு வாங்கண்ணா. சரி, வேற கேக் தாங்க. பிளாக் ஃபாரஸ்ட். இல்லை மேம், ஆக்சுவலாக இது மாற்ற முடியாது. நீங்கள் வேறு சாப்பிட்டீங்க, இல்லைன்னா கூட வேற கேக்காவது இருக்கா? ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். என்ன சொல்லிட்டேன்னு வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டேன் நீ. பெண்ணோட நாளைக்கு தான் கல்யாணம் பண்ண சொல்கிறோம். ஜஸ்ட் வந்து பார்க்க போகிறாங்க. அதில் உனக்கு என்ன பிரச்சனை? மா, நான் எத்தனை தடவை சொல்கிறது கல்யாணம்லாம் வேண்டான்னு? நாளைக்கேவா கல்யாணம் பண்ண போறோம்? போய் பார்க்கலான்னு தானே சொல்றேன். அதுல என்ன பிரச்சனை உனக்கு? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டே தான் இருப்பீங்களா? நான் அதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்றேன்னு சொல்றேன்ல. அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்து மேல இருந்த நம்பிக்கைலாம் எனக்கு போயிருச்சு. என்னை தயவு செஞ்சு விட்டுருமா. அதுக்கு நீ லவ் பண்ணியிருக்கணும். உனக்கு வயசு 26 ஆச்சு, இன்னும் ஒன்றும் பண்ணல. இன்னும் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் யாரையும் பார்க்கல. அப்படி என்ன தாண்டி எக்ஸ்பெக்ட் பண்ற? அப்படிலாம் இல்ல. நிறைய பேரை பார்ப்போம், அழகா இருப்பாங்க, ஸ்மார்ட்டா இருப்பாங்க, அதெல்லாம் சைட்டோட முடிஞ்சிரும். ஆனா ஒருத்தரை பார்க்கும்போது மட்டும் அவங்க லைஃப்னு நமக்கு தோணுச்சுமா. அவளை பார்த்த அந்த 3வது செகண்ட்லேருந்தே தோணுச்சு. ஆனா அவளுக்கும் அது தோணி இருக்கணும்ல. அங்க இருந்தது வெறும் அட்ராக்ஷன் தான்மா. அதனாலதான் என்னமோ பாதியிலே போயிடுச்சு. அந்த ஒருத்தர் அழகா இருக்கணும், ஸ்மார்ட்டா இருக்கணும், ஹைட்டா இருக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம பார்த்தா மட்டும் போதும், நம்ம லைஃப்னு தீர்மானிக்கும். என்னால இப்ப அதுல இருந்து வெளியே வர முடியும்ன்ற நம்பிக்கையே சுத்தமா இல்லம்மா. இந்த நிலைமையில நீ வேற எப்படிமா? எனக்கு தெரிஞ்சு ராஜேஷ் ஒன்று ரொம்ப நாளாக ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருந்தான். அவங்ககிட்ட நீயும் கம்ஃபர்டபுளாக தான் இருந்த. உனக்கு அவன் மேலே லவ்வே வரலையா? ஒருத்தர் கூட கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனால லவ் பண்ணணும் நீட் இல்லையே. மோரோவர் கம்ஃபர்டபுளும் லவ்வும் வேற வேற தானே. அம்மா, இங்க லவ்னா என்னன்னு தெரியுமாம்மா? கம்ஃபர்டபுளா இருக்கிறதும் ஃபன்னா இருக்கிறதும் மட்டும்தான் லவ்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கூட கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனால மேரேஜ் பண்ணிக்க முடியுமா? ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கிடைக்கிற கம்ஃபர்டபுளும் ஃபன்னும் ஓகே. அது கிடைக்கிறதுக்காக கல்யாணம் பண்றது கொஞ்ச நாள்ல போர் அடிச்சிடாது? அதனாலதான் நம்ம என்ன பாதியில விட்டு போயிட்டான்னு நினைக்கிறேம்மா. ஏமா, எப்பயும் ஒரே சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருந்தா போர் அடிச்சிடும் சொல்றாங்க. ஆனா தாகடிக்கும் போது அந்த ஒரே தண்ணி தானே குடிக்கிறோம். எல்லா விஷயமும் சீக்கிரம் போர் அடிச்சிருச்சுன்னா நீ மேல வச்சிருக்கிற பாசமும் போர் அடிச்சிருமாமா? இல்ல அதே மாதிரி தானே லவ்வும். நீ யோசிக்கிற மாதிரிலாம் இந்த உலகத்துல யாரும் யோசிக்க மாட்டாங்க. நான் என்ன வேற்று கிரகத்துல இருந்தா வந்திருக்கேன்? எனக்கு இருக்க தாட்டு யாரும் ஒருத்தர் கூட இங்க இருக்காது. அவர் வர வரையும் நான் வெயிட் பண்றேன். அதனாலதான்மா சொல்றேன் இதெல்லாம் வேணான்னு. பேசாம பிளானை கேன்சல் பண்ணுங்க. பிராக்டிக்கலா ஒன்று சொல்றேன். ஒருவேளை நீ எதிர்பார்க்குற பொண்ணு நாளைக்கு நம்ம போய் பார்க்குற பொண்ணா இருந்தா? அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. அதெல்லாம் இருக்காதுமா. ஏன்? அம்மா, எனக்கு எந்த பொண்ணை பார்த்தாலும் அவமுகதாம்மா தெரியுது. அதனாலதான் நீ காமிச்ச பொண்ணுங்களோட போட்டோலாம் நான் வேணான்னு சொல்லிடுறேன். நான் போட்டோ பார்த்தேன். பெருசா டீட்டெயிலெல்லாம் பார்க்கல. சும்மா ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் பார்த்திருப்பேன். எனக்கு எந்த ஃபீலிங்குமே வரல. அவளை நான் மறந்துட்டேன்னா. இருந்தாலும் எந்த பொண்ணை பார்த்தாலும் அந்த பொண்ணோட முகத்துல இவ முகம்தாம்மா எனக்கு தெரியுது. ஒரு 3 செகண்டுக்கு மேல என்னால எந்த பொண்ணையும் பார்க்க முடியல. 3 செகண்டே எப்படின்னா லைஃப் லாங் நான் எப்படி பார்ப்பேன்? அதனாலதாம்மா போட்டோ பார்த்து 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 எனக்கு சலிச்சு போச்சு. நாளைக்கு நம்ம பார்க்க போற பொண்ணோட போட்டோ கூட நான் இப்ப பார்க்கல. வேணாம்மா, விட்டுறலாம். ஏண்டி இப்படி எல்லாத்துக்கும் ரீசன் சொல்லிட்டு இருந்தா உனக்கானவனை எங்க போய் தேடுறது? எங்கேயும் தேட வேணாம். எனக்கானவங்களை நான் பார்க்கும்போது இவங்க எனக்கானவங்க தான் அப்படின்னு எனக்கு தோணும். ஒரு தடவைக்கு 2 தடவை அவங்கள பார்க்க தோணும். அவங்களுக்கும் அதே ஃபீலிங் இருந்துச்சுன்னா என் கண்ணை தவிர அவங்க எங்கேயுமே பார்க்க மாட்டாங்க. ஒருவேளை 2 பேத்துக்குமே சேம் ஃபீலிங் இருந்துச்சுன்னா நேச்சராவே சில சிம்டம்ஸ் காட்டும். என்னடி நண்பன் பட டைலாக்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்க? இதெல்லாம் நடக்குமா? எனக்கு என்னைக்குமா நல்லது நடந்திருக்கு? இப்போ கூட பாருங்க, நான் ஆர்டர் பண்ண கேக் ஒண்ணு, அது வந்தது ஒண்ணு. 10 நிமிஷத்துல வரேன்னா இன்னும் ஆளை காணோம். ஏண்டா உங்களுக்கு லவ் வந்தா மட்டும் பட்டாம்பூச்சி பறக்குது, பல்ப் எரியுதுங்கிறீங்க. நான் ஏதாவது கொஸ்டின் கேட்டிருக்கேனா? என் நேரம் எனக்கு தான் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. நான் ஆர்டர் பண்ண கேக் கூட மாறிதான் வந்திருக்கு. ஏண்டா காசு வேஸ்டா போயிடும், சாப்பிட வேண்டியதானே. அதுக்குன்னு எனக்கு தான் இதை பிடிக்காது. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாப்பிட்றீ. ஒருவேளை டேஸ்ட் நல்லா இருந்தா
அமைதியா இருக்க? கேக்கு நல்லா இல்லையா என்ன? இவ்வளவு டேஸ்டா இருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. டேஸ்ட் நான் எதிர்பார்த்ததோட ரொம்ப சூப்பராகவே இருக்குமா. வாழ்க்கையும் அப்படித்தான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனா நம்ம எதிர்பார்க்குற சந்தோஷத்தை விட பெரிய சந்தோஷமே கிடைக்கும். அதே தான் நானும் சொல்கிறேன். நோ சொல்கிறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நோ சொல்லலாம்ல. ஓகே, நாளைக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து வரட்டும், பார்க்கலாம். சரிம்மா, நாளைக்கு பொண்ணு பார்க்க போகலாம். இல்லைண்ணா வேண்டாம், இதுவே போதும். பில் கொண்டு வாங்க. இதுதான் காதலா, ஒரு நொடியில் வந்ததா, இதயம் துள்ளுதே உன்னை பார்த்தவுடன், சிந்தையில் சின்ன சிரிப்பாய் வந்தாயே, சந்திப்பே போதும் என் வாழ்க்கை மாறினதே. கேக்கடையில் கூடல் சின்ன தருணம், தடுமாறி நம் விழிகள் சந்தித்த தினம், சொல்லில்லாமலே நெஞ்சம் பேசினதே, திடீரென காதல் பூத்தது, உனது பார்வையில் சிலிர்ப்பு வந்து, எனது இதயம் ஒற்றை தாளம் பந்து, முகமோ விருப்பம், பார்வை ஒரு கவிதை, அந்த நொடியிலே பிறந்தது நம் சுவை, தொட்டில் ஒரு கேக், நெஞ்சில் ஒரு சீனுங்கள், அறிந்தேன் உன்னை அறிந்தேன் நந்தனே கிழல், அஞ்சல் சிரிப்பில் இசை கிடைத்ததே, இதயம் முழுவதும் காதல் விழுந்ததே. ஹலோ, உனக்கு மாப்பிளோட ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் பாரு. அம்மா, நாளைக்கு பொண்ணு பார்க்க போகிறோம்ல, அந்த பொண்ணோட ஃபோட்டோ அனுப்புமா. சரி, அனுப்புறவை. கேக்கடையில் கூடல் சின்ன தருணம், தடுமாறி நம் விழிகள் சந்தித்த தினம், சொல்லில்லாமலே நெஞ்சம் பேசினதே, திடீரென காதல் பூத்தது, உனது பார்வையில் சிலிர்ப்பு வந்து, எனது இதயம் ஒற்றை தாளம் பந்து, முகமோ விருப்பம், பார்வை ஒரு கவிதை, அந்த நொடியிலே பிறந்தது நம் சுவை, தொட்டில் ஒரு கேக், நெஞ்சில் ஒரு சீனுங்கள், அறிந்தே